திருவிளையாடற் புராணம் 4 தடாதகை பிராட்டி திருவவதார படலம் வெற்றி திருமகளை தன் தோள்களால் தழுவிய வீரத் திருமகனாகிய பாண்டியன் மலையத்துவசன் கல்வி கேள்விகளில் சிறந்து அறிவும் ஆற்றலும் மிக்க பேரரசனாக திகழ்ந்தான். வடமொழியும் தமிழ் மொழியும் அவன் கற்று புலமை பெற்றிருந்தான். இருமொழி கற்று உற்ற வயது வந்ததும் அவன் காரிகை ஒருத்தியை தேர்ந்து இவ்வாழ்க்கை துணைவியாக்க கருதினான். சந்திரகுலத்தில் பிறந்த இப்பாண்டியன் சூரிய குலத்தில் பிறந்த பேரரசன் சூரசேனன் பெற்ற திருமகளாகிய காஞ்சனமாலை என்பவளை மணம் முடித்தான். பொன் மாலை என அவன் அப்பெண் மகளை போற்றி இல்லற வாழ்க்கை இனிது நடத்தினான். காதல் மனைவியிடம் அவன் அன்பு செலுத்தி இன்புற்று வாழ்ந்த போதும் துன்பம் தீர்க்க ஒரு மகவை அவர்கள் பெறவில்லை. மகப்பேறு இல்லாத குறையை போக்க அக்கால வழக்கப்படி புத்திர காமேட்டி யாகம் ஒன்று செய்தான். யாகக்குழியில் நெய் சமித்து பொறி முதலியவற்றை இட்டு ஆகுதி செய்தான். அக்கினி சுடர்விட்டு எரிந்ததும் வேள்வியில் வெற்றி திருமகளாகிய அழகிய பெண் குழந்தை எழுந்து அன்னை காஞ்சனமாலையின் மடியில் வந்து தவழ்ந்தது. உமையே அப்பெண் குழந்தை வடிவில் வந்தது என்பது அவர்களுக்கு தெரியாது. அப்பிறவியில் ஒரு சிறு மாற்றம் காணப்பட்டது. 3 முலைகள் இயற்கைக்கு மாறாக அப்பெண் குழந்தை பெற்றிருந்தது. அது பாண்டியனுக்கு திகைப்பை அளித்தது. வருத்தமும் உண்டாக்கியது. கவலைப்பட்டான். மதுரை சொக்கநாதரிடம் முறையிட்டு தன் குறையை சொல்லி வருந்தினான். தெய்வ திருவாக்கு அசரீரியாக எழுந்து அவன் துயரை போக்கியது. வேள்வியில் பெற்ற செல்வி தெய்வத்தன்மை கொண்டவள். அவள் வயதுக்கு வந்ததும் வனப்புமிக்க அழகும் கவர்ச்சியும் பெற்று விளங்குவாள். தான் மணக்கும் கணவனை எதிர்ப்படும்போது 3வது முலை அவளை விட்டு மறைந்துவிடும். அதனால் கவலைப்பட வேண்டாம் என்று உரைக்க அவன் மன நிறைவோடு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வேள்வி சாலையை விட்டு நீங்கி தன் அரண்மனையை அடைந்தான். தெய்வ திருவாக்கு அறிவித்தபடி அவளுக்கு தடாதகை என்று பெயரிட்டு சிறப்போடு அவ்வப்போது நடத்த வேண்டிய சடங்குகளைச் செய்து கல்வி கேள்விகளில் வல்லவள் ஆக்கினான். பெண்ணாக அவதரித்த போதும் அவளை வீர மறவனைப் போல யானை ஏற்றம், குதிரை பயிற்சி, வாழ்வில் பயிற்சிகள் முதலியன கற்றுத்தந்து மரக்குல பெண்ணாக மாற்றினான். ஆட்சிக்குரிய தகுதிகள் எல்லாம் மாட்சி பெற அமையும்படி வளர்த்து வந்தான். பெண்ணுக்கு மதிப்பு தந்த காலம் அது. அரசியாவதற்கு வேண்டிய தகுதிகள் அனைத்தும் அவள் பெறச் செய்தான். பராசக்தியாகிய பார்வதியே பாரில் வந்து பிறந்ததால் வீர திருமகளாக வளர்த்தார்கள். அவனும் தனக்கு ஆண்மகவு இன்மையால் அவளுக்கு பட்டம் சூட்டி அரசியாக்கி வைத்தான். மீனாட்சி அம்மையை கோனாட்சி செய்யத் தொடங்கினாள். மலையத்துவசன் தன் மகளுக்கு மணிமுடி சூட்டிய பின் மண்ணுலக வாழ்க்கையை சில ஆண்டுகளே நீட்டித்தான். இயற்கை அவன் ஆயுளை முடித்துவிட்டது. அவன் பரலோகம் சென்று உயர்நிலை அடைந்தான். பெண்ணரசியாகிய தடாதகை பிராட்டியார் நீதி வழுவாமல் செங்கோல் ஆட்சி நடத்தினாள். அறச்சாலைகளையும் அறிவுச்சாலைகளையும் நிறுவி தருமமும் கல்வியும் வளர்த்து புகழை பரப்பினாள். காலையில் விழித்து எழுந்ததும் சிவனை நினைத்து வழிபட்டே தன் கடமைகளைச் செய்யத் தொடங்கினாள். சோமசுந்தரர் திருக்கோயிலுக்குச் சென்று விதிப்படி வலம் செய்து வணங்கி வழிபட்டு வந்தாள். அனிந்திதி கமலினி என்று தெய்வத் தோழியர் இருவரும் மானுட வடிவம் தாங்கி அவளுக்கு அணுக்கத் தொண்டராக பணியாற்றினர். அவ்வாறே திருமகளும் கலைமகளும் பிறவி எடுத்து இறைவியாகிய தடாதகைக்கு பணிவிடை செய்தனர். நாடு கல்வியும் செல்வமும் பெற்று ஓங்கியிருந்தது. சேரனும் சோழனும் அம்மையாரின் அடிகளை வணங்கி இட்ட ஏவல்களை பணிவுடன் செய்து வந்தனர். பாண்டிய நாடு கன்னி நாடு என்றும் வழங்கப்பட்டது. கையிலையில் சிவனோடு ஒரு பாகமாக இருந்து வரும் உமையம்மை ஒரு முறை தக்கன் மகளாக அவதரித்தார். அதேபோல இமவானும் தவம் செய்து பார்வதியை பெற்றான். இருவரும் அவர்கள் செய்த தவப்பேற்றினால் உமையாரை மகளாக பெற்றனர். இங்கு இவர் மானுட மகளாக பிறந்தது பெரிதும் வியப்பை தந்தது. புதுமையாகவும் இருந்தது.
அதற்கு காரணம் என்ன? அதற்கு ஒரு வரலாறு பின்னணியாக இருந்தது. அதனை அகத்தியர் எடுத்துச் சொல்ல ஏனைய முனிவர்கள் கேட்டு தெளிவு பெற்றனர். விசுவாவசு என்னும் வித்தியாதரனுக்கு ஒரு மகள் இருந்தாள். அவள் பெயர் வித்யாவதி என்பதாகும். பெயருக்கு ஏற்ப அவள் பல கலைகளையும் கற்றவளாக இருந்தாள். அவள் உமையம்மையிடம் மிக்க அன்பும் ஈடுபாடும் கொண்டிருந்தாள். தன் தந்தையை நோக்கித்தான் உமையாளிடத்து நெருங்கிய அன்பு காட்ட வேண்டும். அவர்களை தொடர்ந்து வழிபட வேண்டும். அதற்கு உபாயம் யாது என்று கேட்டாள். அதற்கு அவன் மதுரை தலத்தின் மகிமையை கூறி அது பூலோகச் சிவலோகம் எனப்படும் என்றும் அங்குள்ள மீனாட்சி கோயிலுக்குச் சென்று வழிபடுவதே உயர்வு தரும் என்றும் கூறினான். உய்யும் நெறி அறிந்து உலக அன்னையின் திருவடிகளுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அல்லும் பகலும் வழிபட மதுரை வந்து சேர்ந்தாள். அங்கு தனி ஒருத்தியாக இருந்து விரதங்கள் பல நோற்றாள். மீனாட்சியம்மையின் கோயிலுக்கு தினந்தோறும் சென்று வழிபட்டாள். உணவு உட்கொள்ளுதலை சுருக்கிக் கொண்டு ஊனைச் சுருக்கி உள்ளொளி பெருக்கும் உத்தம செயலில் ஈடுபட்டாள். நாளைக்கு ஒரு வேளையே உண்டு வந்தாள். தை மாதம் தொடங்கி மார்கழி வரை 12 மாதம் விரதங்கள் அனுஷ்டித்து உணவை சுருக்கிக் கொண்டு வந்தாள். தையில் பகலில் ஒரு வேளை உண்டாள். மாசியில் இரவு மட்டும் உண்டாள். பங்குனியில் கிடைத்ததை உண்டு காலம் கழித்தாள். சித்திரையில் இலை தழைகளையும் வைகாசி மாதம் எள்ளுப்பொடியையும் உண்டு வந்ததாள். ஆனியில் சந்திராயன விரதம் மேற்கொண்டாள். ஆடி மாதத்தில் பசுவின் பஞ்சகவ்விய துளியையும் ஆவணியில் பாலும் புரட்டாசியில் தண்ணீரும் ஐப்பசியில் தருப்பை புல்லில் நிற்கும் பனி நீரும் கார்த்திகையில் வெறும் காற்றையும் உண்டாள். மார்கழியில் முழுப்பட்டினி கிடந்தாள். தை மாதம் பிறந்ததும் கோயில் சந்நிதியை அடைந்து மீனாட்சியம்மையை துதித்து யாழ் எடுத்து இன்னிசை மீட்டி பாடினாள். மீனாட்சி அம்மையின் அருட்செய்கைகளை அழகாக பாடினாள். வேதமுடி மேல் ஆனந்த உருவாய் நிறைந்து வினளையாடு மாதரரசே முத்தனகை மானே இமயமட மயிலே மாதர் இமவான் தேவி மணிவடம் தோய் மார்பும் தடந்தோளும் பாதமலர் சேப்புற மிதித்து விளையாட்டையரும் பரிசு என்னே. மீனாட்சி அம்மையை சிறு குழந்தையாக்கி உருவகித்து பாடிய பாடல் நெஞ்சை உருக்கும் தன்மையதாக விளங்கியது. தெய்வ கோயிலில் குடிகொண்டிருந்த மீனாட்சியே குழந்தை வடிவாக அவள் முன் நின்று தவழ்ந்து விளையாடினாள். 3 வயது சிறுமியாக அவள் முன் காட்சி அளித்தாள். யாழினும் இனிய குரலில் அவள் இசைத்த பாட்டுக்கு உருகி நேரே வந்து காட்சி அளித்து அக்குழந்தை சிரித்து விளையாடி அவள் சிந்தனை யாது என்று கேட்டது. வந்தனை செய்து வழிபட்ட வித்யாவதி என்னும் அக்காந்தருவ பெண் மீனாட்சி அம்மையை தனக்கு மகளாக பிறந்து மகிழ்வளிக்க வேண்டும் என்று வேண்டினாள். அவ்வாறே வரம் கொடுத்து வாழ்த்தி அனுப்பினாள். அந்த வித்யாவதியை காஞ்சனமாலையாக பிறந்து பாண்டியன் மலையத்துவசனை மணந்து தடாதகை பிராட்டியை மகளாக பெற்று உயர்பேறு பெற்றாள் என்பது கதை. இக்கதையை அகத்தியர் ஏனைய முனிவர்க்கு எடுத்து உரைத்து விளக்கம் தந்தார் என்று கூறப்படுகிறது.